சஹாபாக்களுடைய தியாகங்கள், அவங்களுடைய வரலாறுகள் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. சஹாபாக்களை பற்றி, அவர்களுடைய தியாகங்களை பற்றி நாம் பேசுவது என்றால் குறுகிய இந்த நேரத்தில் மாத்திரம் சொல்லிவிட இயலாது. நபி அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய 23 ஆண்டு வரலாற்று நிகழ்வுகளிலே சஹாபாக்களை பிரித்து பார்க்கக்கூடிய நிலையில் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்றைக்கு நபியாக அனுப்பப்பட்டார்களோ, அவர்கள் என்றைக்கு மரணம் அடைந்தார்களோ, அந்த ஒட்டுமொத்த நபி அவர்களுடைய வாழ்க்கை எந்த பகுதியை நீங்கள் எடுத்தாலும், எந்த கோணத்தில் நீங்கள் எடுத்தாலும், அதிலே ஒரு நபித்தோழருடைய பங்கும் பங்களிப்பும் இல்லாமல் இருக்காது. ஆரம்பம் முதல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஹதிஜா என்ற அவர்களுடைய பங்களிப்பு இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயிலே இருக்கக்கூடிய கடைசி பகுதியை பார்த்தீர்கள் என்றால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய பங்களிப்பு இருக்கும். ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக அறிமுகம் செய்யப்படுகின்ற பொழுது ஹதிஜாவுடைய தியாகம் மிகப்பெரிய தியாகமாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி மூச்சு உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய மடியிலே இருந்து கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தூதர் பல செய்திகளை சொன்னார்கள். அந்த நேரத்தில் தான் அவர்கள் மரணமும் அடைந்தார்கள். இந்த ரெண்டு தகவலை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் நபி அவர்களுடைய வாழ்க்கை நெடுகிலும் பல்வேறு இடங்களிலே நபி அவர்களையும் நபி தோழர்களையும் பிரித்து பார்க்க இயலாது. பல்வேறு கோணங்களிலே பல்வேறு காலகட்டத்திலே நபி அவர்களோடு இவர்கள் இணைந்துதான் இருந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளலாம். புரிந்து கொள்வதற்குத்தான் ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறேன். எனவே நபி தோழர்களுடைய முழுமையான வரலாறுகளையும் அவர்கள் செய்த முழுமையான தியாகங்களையும் குறிப்பிட்ட இந்த நேரத்திலே நம்மால் பேசிவிட இயலாது. எனவே ஒரு சில தகவலை மாத்திரம் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என எண்ணுகிறேன். சஹாபாக்களுடைய தியாகங்கள் என்றால் பல்வேறு கோணங்களிலே அந்த தியாகங்களை நாம் வகைப்படுத்தலாம். ஒன்று என்ன, அவர்கள் பொருளால் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகங்கள். சொத்தை இழந்தார்கள், அவர்களுடைய வருமானத்தில் எவ்வளவு சம்பாதித்தார்களோ அதில் பெருங்கொண்ட தொகையை மார்க்கத்துக்காக வேண்டி செலவு செய்தார்கள். இது போன்ற பொருளாதார ரீதியாக இந்த மார்க்கத்துக்காக வேண்டி செய்த தியாகங்கள், இது ஒரு கோணம். இன்னொன்னு என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுடைய உயிர் தேவை என்று சொன்ன மாத்திரத்திலே உயிரையும் கொடுக்க துணிந்தார்கள். சில பேர் கைகளை கொடுத்தார்கள், சில பேர் கால்களை கொடுத்தார்கள், சில பேர் தங்களுடைய உடல் முழுவதையும் கொடுத்தார்கள், சில பேர் அவங்களால் இயன்ற எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து காட்ட முடியுமோ உடல் ரீதியாக அது போன்ற தியாகத்தை எல்லாம் செய்தார்கள். இது இன்னொரு வகையான தியாகம். அதே போன்று வறுமை என்ற ஒரு கோணத்திலே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணத்தினால் பல தொல்லைகளுக்கும் சங்கடங்களுக்கும் ஆளாக்கப்பட்டு பல வறுமையான நிலைகளையும் அவர்கள் சந்தித்தார்கள். அப்பவும் கூட அல்லாஹ்வை விட்டுவிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரை விட்டுவிட்டு அவர்கள் செல்லவில்லை. இப்படி ஒரு கோணத்திலையும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு வகையான ஒரு தியாகம். இது போன்ற தியாகங்களை நாம் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையிலே கேள்விப்படத்தான் செய்கிறோம். பத்ர் என்ற அந்த யுத்தம், உஹது என்ற அந்த யுத்தம், ஹந்தக் என்ற அந்த யுத்தம், தபூக் என்ற அந்த யுத்தம், இது அல்லாமல் நபி அவர்கள் கலந்து கொள்ளாத பல யுத்தங்கள், இவைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தோழர்கள் கலந்து கொண்டு தியாகங்கள் செய்த இந்த வரலாறுகளை ஒவ்வொரு ஆலிம்களும் ஒவ்வொரு மார்க்க அறிஞர்களும் ஒவ்வொரு கோணத்தில் பேசிய அந்த தகவல்களை நாம் புரிந்திருப்போம். ஆனால் இது போன்ற தியாகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு வகையான தியாகங்களை சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள். அந்த தியாகங்கள் இன்றைக்கு நம்மிடத்திலே மறைக்கப்பட்டு இருக்கிறது. நிறைய நம்முடைய மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு சஹாபாக்களுடைய இன்னொரு தியாகங்கள் இன்றைக்கு என்னவென்றே தெரியாமல் தான் இருக்கிறோம். உயிரை கொடுத்திருக்கிறார்களா? ஆமா கொடுத்தார்கள். ஈமானுக்காக வேண்டிய பெரிய தியாகங்களை செய்தார்களா? ஆமா செய்திருக்கிறாங்க. பொருளை கொடுத்தார்களா? ஆமா எல்லாம் கொடுத்தாங்க. இது எல்லாருமே ஏதாவது ஒரு கோணத்தில் ஏதாவது ஒரு அறிஞர் சொன்ன அந்த கருத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்மில் நிறைய பேர் கேள்விப்படாத இன்னொரு தியாகங்கள்,
அது என்ன தியாகம்? மார்க்கத்தை, தூய்மையான இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்காக வேண்டி அவர்கள் மேற்கொண்ட அந்த தியாகம். இந்த தியாகத்தை பற்றி நிறைய பேர் பேசுவதே இல்லை. எந்த அளவுக்கு என்றால், சில பேர் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆனால் அந்த நபித்தோழர்கள் யாரை பின்பற்றினார்கள், யாரை பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் முடிவு எடுத்தார்கள், எதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய தியாகத்தை அவர்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கக்கூடிய வரலாறுகள் நமக்கு நிறைய பேருக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஹதீஸ்களில் அந்த தகவல்கள் இருந்தாலும், ஆதாரப்பூர்வமான செய்திகளில் அது பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும், ஏதோ ஒரு காரணத்தினால இந்த தியாகத்தை ஒரு மாதிரி மறைத்து விடுகிறார்கள். அது நமக்கு ரொம்ப தேவை. என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் சரி, அவருடைய மறைவுக்கு பின்னாலும் சரி, சஹாபாக்கள் இந்த இஸ்லாத்தை எப்படி அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால், ஆதாரப்பூர்வமான ஹதீஸா இருந்தால் ஏற்றுக்கொள்வார்கள், ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி இருந்தால் ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு நபித்தோழர் சொல்லிவிட்டார், ஒரு பெரியார் சொல்லிவிட்டார், ஒரு இமாம் சொல்லிவிட்டார், ஒரு மகான் சொல்லிவிட்டார், எனவே நான் ஏற்றுக்கொள்வேன் என்ற ஒரு நிலை எந்த நபித்தோழரிடத்திலையும் இருந்ததாக நாம பார்க்கவில்லை. ஒரு சில உதாரணங்களை இதற்கு நான் சொல்லிவிட்டு இது போன்ற இன்னொரு தியாகத்தையும் இரண்டாவது பகுதியாக நான் சொல்லுகிறேன். என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்து விடுகிறார்கள். அதற்கு பின்னால் அபூபக்கருடைய ஆட்சி, அதற்கு பின்னால் உமர் அவர்களுடைய ஆட்சி. உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அவர்களிடத்திலே ஒரு வழக்கு வருகிறது. என்ன வழக்கு? ஒரு பெண்ணு தன்னுடைய வயிற்றில் ஒரு குழந்தையை சுமக்கிறாள். அவளுடைய கணவனோ அல்லது வேறு யாரோ அந்த பெண்ணை கடுமையாக தாக்கி விடுகிறார்கள், அடித்து விடுகிறார்கள், உதைத்து விடுகிறார்கள். அதனால் அந்த பெண்ணுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சிசு அப்படியே கீழே விழுந்து விடுகிறது. குறை பிரசவமாக அந்த குழந்தையை அந்த பெண் பெற்றெடுத்து விடுகிறாள். இது ஒரு தீமை. எந்த தாயா இருந்தாலும் முறையாக பிள்ளையை பெற்றெடுத்தால் அது வேறு மேற்று. ஆனால் அடிச்சு உதைச்சு அல்லது நவீன காலத்தில் மாத்திரை மருந்துகள் எல்லாம் உட்கொண்டு அந்த குழந்தையை வெளியேற்றுறாங்கல்ல, இத மாதிரி நிலை ஏற்பட்டால் அந்த பெண்ணுக்கு, அந்த பெண்ணு அந்த தப்பு செய்தால் அந்த பெண்ணுக்கு என்ன தண்டனை? அல்லது யாராவது ஒரு ஆள் அந்த பெண்ணை கடுமையாக அடிச்சு உதைச்சு அந்த சிசுவை வெளியிலே கொண்டு வந்து விட்டால் அந்த ஆளுக்கு என்ன தண்டனை? இந்த ஒரு வழக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வருது. என்ன செய்யறது? இப்போ என்ன, ஒரு குழந்தையை கொலை செய்து விட்டால் பழிக்கு பழி பரிகாரமாக கொலை குற்றம் அப்படின்னு ஆயிரும். எப்படி? ஒரு 3 வயசு புள்ள, ஒரு 2 வயசு குழந்தை, ஒரு 1 வயசு குழந்தை ஒருத்தன் போட்டு தாக்கிட்டான், குழந்தை இறந்து போயிடுச்சு, கொலை பண்ணி போட்டா அப்படின்னா கொலை குற்றம் அப்படின்னு ஆயிரும். இது வயிற்றுல உள்ள குழந்தை இல்ல, இன்னும் முழுமையான குழந்தையாக வளரல, அவங்க முழுமையான குழந்தையாக பெற்றெடுக்கவும் இல்லை. ஒரு 5 மாசத்துல 6 மாசத்துல இவன் அடிச்சு அந்த குழந்தையை கொண்டுட்டா இது கொலையா அல்லது வேற என்ன? கொலை என்று இருந்தால் அதற்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன் யா உலில் அல்பாப், இந்த கொலைக்கு பழிக்கு பழி வாங்குவதிலே உங்களுக்கு பரிகாரம் இருக்கிறது, அதிலே உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வு இருக்கிறது அறிவுடை மக்களே என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். அப்ப ஒரு ஆளு கொலை பண்ணிட்டா அவனை கொலை பண்ணலாம், அரசாங்கம் தான், தனி மனுஷன் கொலை பண்ணிட முடியாது, அரசாங்கம் கொலை பண்ணலாம் இப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப இது கொலையில எடுத்தால் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துடலாம், இது கொலை இல்லையே, என்ன தண்டனை கொடுக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சபையில இருக்கக்கூடிய ஏராளமான நபி தோழர்கள் இருக்கிறாங்க, அத்தனை பேர்ட்டையும் கேட்கிறாங்க, ஏப்பா இது சம்பந்தமாக நீங்க யாராவது ரசூலுல்லாஹ்ட்ட ஏதாவது செய்தி கேட்டிருக்கிறீங்களா? நம்ம பாஷையில சொல்ல போனால் இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? புகார்ல இருக்கிறதா, முஸ்லிம்ல இருக்கிறதா, திருமதியில இருக்கிறதா, நசையில இருக்கிறதா என்று ஹதீஸ் நூற்களை நாம் அடுக்கிவிட்டு ஆதாரங்களை கேட்போமே. இதே போன்று அன்றைக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபி தோழர்கள்ட்ட ஆதாரம் கேட்கிறாங்க. என்னிடத்தில் இப்படி ஒரு வழக்கு இருக்கிறது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, யார் இந்த தவறை செய்தாரோ அவருக்கு ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டிய நிலையில் நாங்க இருக்கிறோம், என்ன செய்யறது? அப்ப சஹாபாக்கள்ல ஒரு ஆள் எந்திக்கிறார், முகீரா பின் ஷுபா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபி தோழர் எந்திக்கிறார்.
அவர் எந்திரிச்சிட்டு ரசூல்லாட்ட சொல்றார், அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாரு, உமர் அவர்களே, ரசூல்லா இது சம்பந்தமாக பேசிய தீர்ப்பு அளித்த ஒரு தீர்வு என்னிடத்தில் இருக்கிறது. என்ன தீர்வு? உமுகைரா அவங்க சொல்றாங்க, இந்த தவறை, வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சிசுவை யார் வேண்டும் என்று வெளியிலே தள்ளிவிட்டார்களோ அவர்களுக்கு ஒரு ஆண் அடிமையை அல்லது ஒரு பெண் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். இது அவர்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் என்று ரசூல்லா சொன்னதாக முகைரா சொல்லிட்டாங்க. முகைரா யார்? அவர் ஒரு நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பாடம் படித்த ஒரு நபி தோழர். கேட்பது யார்? அன்றைக்கு ஹலீஃபாவாக இருந்த உமர், அவங்களும் ஒரு நபி தோழர், ரசூல்லா கூட இருந்தவங்க தான். உமர் இதையெல்லாம் கேட்டுட்டு, எல்லாம் சரிதான், ரசூல்லா இப்படி சொன்னது நீ கேட்டிருக்கிறீங்க அப்படித்தானே, எல்லாம் சரிதான் அப்படின்ட்டு போயிடல. நம்ம சொன்ன உடனே தலையாட்டிக்கிட்டு போகுமே, இதை மாதிரி ரசூல்லா உமர் அவங்க தலையாட்டிக்கிட்டு போகல. என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, நீங்க ஒரு தகவலை சொல்றீங்க, ரசூல்லா சொன்னதாக நீங்க சொல்றீங்க, இதற்கு இன்னொரு ஆதாரம் வேண்டும். எப்படி கேட்கிறாங்கன்னு பாருங்க. இன்னொரு ஆதாரத்தை கொண்டு வா. யார்கிட்ட? அவர் சொன்ன ஆளு ஒரு தாபியின் கூட கிடையாது, நம்மள மாதிரி மனுஷன், சராசரி மனுஷன் கூட கிடையாது. சொன்ன ஆளு ஒரு நபி தோழர் தான். அந்த நபி தோழர்கிட்ட உமர் கேட்கிறாரு, இன்னொரு ஆதாரத்தை கொண்டு வாப்பா. அப்ப அவரு கேட்கிறாரு, நான் நபி தோழர் தானே, நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து கேட்டா என்னவோ அதுதானே நானும். அப்ப நான் கேட்டதுக்கு இன்னொரு ஆதாரமா? கொண்டு வா, இன்னொரு ஆதாரத்தை கொண்டு வா. அதற்கு பின்னால அவங்க வெளியில போறாங்க. வெளியில போய் ஒவ்வொரு நபி தோழர்கிட்ட கேட்கிறாங்க. முஹம்மது பின் மஸ்லமா எங்க கூடிய இன்னொரு நபி தோழரு, அவர் சொல்றாரு, நான் இதை கேட்டிருக்கிறேன், ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த தகவலை நானும் கேட்டிருக்கிறேன். உடனே முகைரா அவரை கூப்பிட்டு, முகமது பின் மஸ்லமாவை கூப்பிட்டு உமர்கிட்ட நிப்பாட்டுதாங்க. அப்படியா, நீங்களும் கேட்டீங்களா? ஆமா நானும் கேட்டேன். சரி ரைட், அப்ப அதுதான் தீர்வு. இதுல என்ன ஒரு செய்தி நீங்க பாருங்க. இன்னைக்கும் நம்மள ஒரு ஆலிமோ அல்லது சக நண்பர்களோ யாராவது ஒரு ஆளு ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு தகவல் சொல்லியாச்சுன்னா, என்னைக்காவது வாயை திறந்து இது உண்மையிலேயே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு கேட்டுப்போமா? நம்முடைய வாழ்க்கை வரலாறுகள்ல இது போன்ற ஒரு நிகழ்வுகளை நீங்க சந்தித்தது உண்டா? இன்னைக்கு நவீன உலகத்துல பேஸ்புக், வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பா நம்ம எல்லாருமே இறங்குறோம். ஆனா நிலை என்ன? ஒருவர் ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸை போடுவார், இவர் படிக்கிறாரா படிக்கலையா அதெல்லாம் தெரியாது, உடனே ஃபார்வர்ட் பண்ணு, உடனே அடுத்த ஆளுக்கு அனுப்பு. எப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு ஒருக்க கேட்கலாம்ல? இது தீயா பரவும். தீயா பரவி எல்லாத்துக்கும் பல லட்சம் மக்களுக்கு போனதற்கு பின்னால யாராவது அந்த லட்சத்துல ஒரு ஆளு இப்படி ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஹதீஸ்னு சொல்லிட்டு ஒண்ணு பரப்புறாங்களே, இது உண்மையான, அப்பதான் கேள்வி வைப்பாரு. லட்சம் பேருக்கும் போயிருக்கும், லட்சம் பேர்ல யாரும் கேட்கறது இல்ல, ஒரே ஒரு ஆள் கேட்டுக்கிட்டு இந்த ஹதீஸ் உண்மையா இல்லங்க பொய். சரி, அதுக்கு பின்னால இந்த ஒரு ஆள் மட்டும்தான் அதை பொய், இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான செய்தி இல்ல அல்லது கதை அப்படின்னு சொன்ன உடனே அவர் மட்டும்தான் பதிவு பண்ணுவார். லட்சம் பேருக்கு பரப்பியிருப்போமே, அந்த லட்சம் பேருக்கு இது பொய்யான ஹதீஸ்னு திரும்ப பரப்பணும்ல, அது யாரும் கண்டுக்கிட மாட்டான். நிறைய பேர் நீங்க பாருங்க, ஹதீஸ படிக்கிறதே கிடையாது, கண்ணை மூடிக்கிட்டு வந்தாச்சுன்னா அடி போட்டோம், நம்ம ஷேரா போட்டோம், நம்ம லைக்கா போட்டோம், ஏதாவது ஒண்ணு போய்கிட்டே இருக்கட்டுமே. உமருடைய அந்த தியாகம் எங்க? நாம நடக்கக்கூடிய இந்த தியாகம் எங்க? அவங்க எப்படி ஒரு நபி தோழர் சொன்னா நான் கேட்க மாட்டேன் நிக்கிறாரு. ஒரு நபி தோழரை ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னாலும் ஆதாரத்தை கொண்டாப்பா. நீ எங்க? நீ சொன்ன உடனே நான் கேட்கணுமா? இது நம்ம என்னைக்கே இந்த பாடத்தை படிச்சிருக்கிறோமா? சஹாபாக்குடைய தியாகம் தியாகம் படிக்கிறோம், அவங்கள மாதிரி நாமளும் தியாகம் செய்யணும் நினைக்கிறோம். சரி ரைட்டு, அது ஒரு நினைப்பு தான். மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் ஒருவர் சொன்ன உடனே தலையாட்ட கூடாது என்ற அந்த விஷயத்துல இப்படி ஒரு தியாகத்தை, இப்படி ஒரு பாடத்தை, இப்படி ஒரு படிப்பினைய நம்ம எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம்? இன்னும் சொல்ல போனால் இன்னொரு தகவலை நீங்க பாருங்க. உமர் அவங்களுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் அவங்க சில நபி தோழர்கள் எல்லாம் ஒரு சபையில உட்கார்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு ஆளு உமர் அப்துல்லா இப்னு உமர்கிட்ட சொல்றாங்க, அப்துல்லா இப்னு உமர் அவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க, திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த செய்தி சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? இப்னு உமர்கிட்ட கேட்கிறாங்க. என்னப்பா செய்தி? இப்னு உமர் அவரை திரும்ப கேட்கிறாரு, என்ன செய்தி? அபூ ஹுரைரா என்ன சொல்றாரு?
உடனே இவர் சொல்றாரு, அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தியை பதிவு பண்றாங்க. என்ன செய்தியப்பா? ஒருவர் இறந்து விட்டார். இறந்தவருக்காக வேண்டி இன்னொரு மனிதர் உயிரோடு இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்கிறார், அவருடைய தொழுகையில கலந்து கொள்கிறார், இறந்த ஜனாசாவுடைய தொழுகையில் கலந்து கொள்கிறார். அவருடைய அடக்க ஸ்தலத்தில் போய் இவர் அடக்கிறந்தனையும் உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்படி உட்கார்ந்து இருந்தால் தொழுகையில கலந்து கொண்டு அடக்கம் செய்யப்படுகின்ற வரையிலையும் அந்த ஜனாசாவோடு ஒரு ஆள் இருந்திருந்தா அவருக்கு 2 கிராத்து நன்மைகள் இருக்கிறது. ஒரு கிராத்து என்றால் அது உஹது மலை அளவுக்கு மிக பிரமாண்டமான நன்மை. 2 கிராத்து என்றால் 2 உஹது மலை அளவுக்கு மிக பிரமாண்டமான நன்மை என்று நபி அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா அப்படி அறிவிக்கிறாங்களே. இந்த செய்தியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? யாரு கேட்கிறா? இப்னு உமர்ட்ட இன்னொரு ஆளு வந்து கேட்கிறாங்க. இப்படி அபூ ஹுரைரா அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவங்கள இன்னும் கொஞ்சம் கூடுதலாவே பேசுறாங்க. அப்படியா? ஒரே அபூ ஹுரைரா வந்து அவ்வளவு நன்மை இருக்குது, இவ்வளவு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. என்னன்னு பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த ஹதீஸ்ல வந்து மிக பிரமாண்டமான நன்மைகளை பற்றி பேசப்படுகிறது. ஒரு 10 நன்மை 20 நன்மை அப்படின்னு பேசப்படல. உஹது மலையிடம் தெரியும் அது எவ்வளவு பிரமாண்டமான மலை. அவ்வளவு பிரமாண்டமான அந்த மலையை போய் அவ்வளவு நன்மை கிடைக்கும்னா சாதாரண ஒரு விஷயமா? அப்ப இதை பற்றி அங்க பேசிட்டே இருக்கும்போது இப்னு உமர் சரி ரைட்டு அப்படின்ட்டு அவங்க தலையாட்டிட்டு போகல. இந்த செய்தியை அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. அபூ ஹுரைரா இருந்து நீங்க கேட்டிருக்கிறீங்க, இது உண்மையா பொய்யா நீங்க கேட்கிறீங்க. நம்ம மட்டும் இது முடிவு பண்ண முடியாது. நான் இதை ரசூலாட்ட கேட்கல. ஆனாலும் இது சம்பந்தமாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ரசூலாட்ட எதுவும் கேட்டிருப்பாங்களான்னு நம்ம விசாரிச்சு பார்ப்போம். அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை அனுப்பி நேரடி ஆயிஷாட்ட போய் கேட்டுவாங்கிறாங்க. அவங்க போறாங்க, ஆயிஷாட்ட போய் விசாரிக்கிறாங்க. அது தானே இப்னு உமர் என்ன செய்யறாரு தெரியுமா? பள்ளி வாசல்ல மஸ்ஜித் நபவியில ஒரு ஓரமா உட்கார்ந்துக்கிட்டு, இத மாதிரி பள்ளிவாசல் அன்னைக்கு கிடையாது, வெறும் மண் தர, எல்லாமே மண்ணு கல் எல்லாமே கிடக்குமே, பொடி பொடி கல்லையா கையில பிறக்கி வச்சுட்டு இருக்கிறார். கையில பிறக்கி இப்படி இப்படியும் போட்டுக்கிட்டே இருக்கிறார். வரட்டுமே பார்ப்போம் அப்படின்ட்டு கையில அந்த கல்லை போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறார். அங்க இருந்து வாரார். ஆயிஷா நாயிட்ட போய் இந்த செய்தி உண்மையா, ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னது உண்மையா அப்படின்னு அவர் கேட்டுட்டு வந்து உள்ள வந்து இப்னு உமர்ட்ட சொல்றார். ஆமா ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி இருக்கிறாங்க, உண்மைதான், அப்படித்தானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லை இப்படி தூக்கி போறாரு. என்ன அர்த்தம் விளங்குதா? இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகின்ற ஒரு செய்தி. என்னன்னு விளங்குதா? ரசூலுல்லாஹ் பேர்ல எவனாவது இட்டு கட்டினா கல்லால் அடிப்பேன், அதான் அர்த்தம். கல்லை பொறுக்கி வச்சுக்கிட்டு ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் பேர்ல உன் இஷ்டத்துக்கு சொல்ல முடியுமா? கதைகளை அழுக்க முடியுமா? கப்சாக்களை நீ சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்றால் ஒரு ஆள் சொன்னா கூட ஏத்துக்க மாட்டேன், அதுக்கு 2 சாட்சி வேணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன, ஒரு நபி தோழர் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஏத்துக்க மாட்டேன். அப்ப எப்படி அவங்க நீங்க பாருங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. எவர் எந்த ஹதீஸ்ங்கிற பேர்ல யாரு வாயில விட்டு வாயில வந்ததையெல்லாம் சொன்னாலும் சரி தலையாடிட்டு போயிடும். ஆலிம் சார் சொன்னாரு, அந்த ஆலிம் சார் சொன்னாரு, உங்களை விட கூடுதலா படிச்சிருக்கிறார்ல, இதான் ஆதாரம். இப்படியா பாக்குறது? அட நம்மளை விட கூடுதலா படிக்கட்டும், குறைவா படிக்கட்டும், நம்ம 4 வருஷம் படிச்சோம்னா அவர் 40 வருஷம் படிக்கட்டும், மனுஷன் தானே. ஒரு செய்தியை தப்பா சொல்லியிருக்க மாட்டாரா? தவறாக புரிந்திருக்க மாட்டாரா? என்னைக்காவது ஒண்ணு கேட்டதை அவர் ஒரு வரலாற்று ரீதியான சம்பவத்தை கூட ஹதீஸ் என்ற அடிப்படையில் சொல்லியிருக்க மாட்டாரா? அப்ப நம்ம இதெல்லாம் கேட்கல. அன்னைக்கு நபியுடைய அடுத்த காலத்திலே உட்கார்ந்துகிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா சொல்லு, இல்லைன்னா நான் ஏத்துக்கிட மாட்டேன். இதோடு மட்டும் இல்ல, இன்னொரு செய்தி நீங்க பாருங்க, ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நம்ம கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான் இதே. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு நபி தோழர் வருகிறார், வீட்டுக்கு வருகிறார், உமருடைய வீட்டுக்கே வருகிறார். 3 தடவை சலாம் சொல்றாரு, வீட்டில் இருந்து பதில் வரல. பதில் வரலன்னு அவரு திரும்பி போயிட்டாரு. அடுத்த நாள் கேட்கிறாரு உமர் அவங்களை சந்திச்ச உடனே, என்னப்பா நேரத்துக்கு வீட்டுக்கு வர சொன்ன, ஏன் நீ வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, நான் வந்தேன். வந்தியா? நீ வந்த மாதிரி தெரியலையப்பா. உமர் கேட்கிறாங்க, இல்ல நான் வந்தேன். சரி என்ன செஞ்ச? வந்தேன், வீட்டில் 3 தடவை சலாம் சொன்னேன், பதில் வரல, திரும்பி போயிட்டேன். 3 தடவை சலாம் சொன்னா நீ ஏன் திரும்பி போனோம்? அது ஏன் திரும்பி போனா ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறாரு அவரு. நான் வீட்டுக்கு வந்தேன், 3 தடவை சலாம் சொன்னேன்,
பதில் இல்ல, நான் திரும்பி போயிட்டேன். அது தானே உமருக்கு கோபம்லாம் வரல. ரசூலா இப்படி சொன்னாங்கன்னு உடனே உமர் உடனே கேட்கிறாரு, ரசூலா இப்படி சொன்னாங்களா? ஆமா ரசூலா சொன்னாங்க. சொன்னது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக ஒரு நபி தோழர் தான் சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக நீங்க ஒன்னு சொல்றீங்களே, இதுக்கு ஆதாரத்தை காட்டுங்கிறாரு. இதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. உமருடைய ஸ்டைல், இதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேர பள்ளிவாசலுக்கு போறாரு உமர். சஹாபாக்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நிறைய தோழர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இவர் ரசூலுல்லாஹ் சம்பந்தமாக ஒரு தகவலை என்கிட்ட சொல்லிட்டு போறாரு, இதுக்கு ஆதாரத்தை நான் கேட்டிருக்கிறேன். அவர் ஆதாரத்தை கொண்டு வந்து விட்டார் என்றால் நாளைக்கு இந்த மெம்பர்ல அவரை பார்க்கலாம், இல்லைன்னா தெரியாது அப்படிங்கிறார். என்னன்னு விளங்குதா? ஹதீஸ ஒன்னு சொல்லிட்டாருன்னா ஹதீஸுக்கு ஆதாரம் கொண்டு வரணும். ஆதாரம் கொண்டு வந்தார்னா நாளைக்கு அவர் இங்க இருப்பார், இல்லைன்னா அவ்வளவுதான். எப்படி நீங்க பாருங்களேன், சஹீஹ் முஸ்லிம்ல இன்னொரு ரிவாயத்துல எப்படி வருதுன்னா, மக்கள்கிட்ட சொல்றாரு உமர், இவர் ஒரு ஹதீஸை என்று சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த ஹதீஸுக்கு அவர் ஆதாரத்தை காட்டணும், இல்லை என்றால் அவருடைய வயிற்றிலையும் முதுகுலையும் குத்தி போடுவேன், கடுமையா வலி ஏற்படுத்திடுவேன் அப்படிங்கிற. எப்படி இருக்கும் ஹதீஸ சொன்ன ஆளுக்கு? உமர் அவங்க ஆட்சி பொறுப்புல வேற இருக்கிறாங்க, அல்லது வேற நல்ல ஒரு கம்பீரமான திடகாத்தமான ஒரு நிலையில இருக்கிறாங்க. அவர் சொன்ன செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்ப ஹதீஸ சொல்லிக்கிட்டு இவர் முழிக்கிறார், ஆஹா உமர்ட்ட போய் ஒரு செய்தியை சொல்லிட்டோமே, இந்த செய்திக்கு அவர் சொல்லலன்னா ஆதாரத்தை காட்டலன்னா அவர் சொன்ன மாதிரி நடந்துருவாரு, என்ன செய்யறது? கடைசி வெளியே வராரு, ஹதீஸ்ல வருது, அவர் அப்படியே வேத்து விறுவிறுத்து ரொம்ப டென்ஷன் ஆகி உமருடைய சபையில இருந்து, என்னடா இது, பேசாம ரசூலா சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா கூட அவர் ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டாரு, தன்னுடைய கருத்தாக சொல்லியிருந்தா கூட உமர் இப்படி கேட்டிருக்க மாட்டாரு. நம்ம ரசூலா சொன்னதுனால தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை இப்படின்னு அவர் பேசாம வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து சஹாபாக்கள் எங்க எல்லாம் குழுமி இருக்கிறாங்களோ ஒவ்வொரு இடமா போறாரு. இந்த செய்தியை நான் ரசூலாட்ட கேட்டேன், ஒரு வீட்டுக்கு போனா 3 தடவை சலாம் சொல்லணும், பதில் இருந்தா அந்த வீட்டுக்குள்ள போகலாம், இல்லைன்னா திரும்பி விடணும் அப்படி ரசூலா சொன்னதாக நான் கேட்டிருக்கிறேன். உங்களை யாராவது கேட்டாங்களா? கையை விரிக்கிறாங்க, இல்லையப்பா நான் கேட்கலையே. இன்னொரு இடத்துக்கு போறாரு, அங்க போய் கேட்கிறாரு, எப்பா இப்படி ஒரு ஹதீஸை நான் கேட்டேன், உங்களை யாராவது கேட்டிருக்கிறீங்களா? இல்லையே. இவருக்கு எப்படி இருக்கும்? வயிற்றுல புளிய கரைச்சிருக்காது, அவ்வளவுதான். என்ன நடந்து எப்படியோ ஒரு மாதிரி போறாரு. கடைசியாக ஒரு சபையில போனாச்சுன்னா அந்த சபையில இருக்கக்கூடிய ஆட்களையே ஒரு சின்ன ஆள் எந்திரிச்சு, எப்பா நானும் கேட்டிருக்கப்பா அப்படின்னு அப்படியே பாக்குறாரு. கேட்டியா நீ அந்த ஹதீஸ? ஆமா நான் கேட்டேன். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தான் ரொம்ப சின்ன சஹாபி, ரொம்ப சின்னவனா, வயசுல ரொம்ப சின்ன ஆள் நான் தானே. சின்ன ஆளா பெரிய ஆளா? இப்ப என் உயிர் வரணும், வா வா உமர்ட்ட வா, நீ ஒரு ஹதீஸ கேட்டில்ல, நானும் நீனும் 2 பேரும் தான் கேட்டிருக்கிறோம், வேற யாரும் கேட்கல. உமர் இப்படி பயங்கரமா சொல்லிட்டு இருக்கிறாரு, வா அப்படி நேர கூட்டு வந்து உமருடைய சபையில உமர்ட்ட முன்னால ஒப்படைச்ச உடனே உமர் அவர்கிட்ட கேட்கிறார், நீ ரசூலாட்ட கேட்டியா? ஆமா ரசூலாட்ட கேட்டேன்ல. இப்படி 3 தடவை சலாம் சொல்லி பதில் சொல்லனா திரும்பி போலாம், ரசூலா சொன்னாங்க. ஆமா ரசூலா சொன்னாங்க. அப்படியா, சரி ரைட். அதுக்கு பின்னால உமர் சொல்றாங்க, தோழர்களே நான் ரசூலாவுடைய தோழர் தான், ஆனா உங்களை மாதிரி ரசூலாட்ட 24 மணி நேரம் நான் உட்கார்ந்துட்டே இருக்கல. நான் கடை வீதிகளுக்கு போயிருவேன், வியாபார விஷயமா வெளியில போயிருவேன், ரசூலா சொன்ன பல தகவல்கள் எனக்கு கிடைக்காம போய்விட்டது. ஆனா நீங்க அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, அந்த ஹதீஸை நீங்க சொல்லி இருக்கிறீங்க, இப்ப நான் ஏத்துக்கிறேன். எப்படி நீங்க பாருங்க, எந்த அடிப்படையில் அவங்க இருந்தாங்க நீங்க பாருங்க. ஹதீஸ் ஆயத்து அப்படின்னா தலையாட்டிட்டு போகக்கூடிய ஒரு கும்பல் அல்ல சஹாபாக்கள். ரசூலா சொல்லிட்டாங்க உடனே நான் கேட்டு போவேன் அப்படிங்கிற நிலையில இல்ல. எதை எடுத்தாலும் அவங்க அப்படியே ஆய்வு பண்ணி தான் அந்த ஹதீஸ் தான் என்று தெரிஞ்சதுக்கு பின்னால்தான் பின்பற்றுவாங்க. ஏன் இந்த நிலை எடுத்தாங்க தெரியுமா? இந்த நிலையை அவங்க கடைபிடித்ததுக்கு உண்டான காரணம் என்ன தெரியுமா? திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனம். அல்லாஹ் சூரத்துல் ஃபுர்கான் என்று சொல்லப்படுகின்ற 25வது அத்தியாயத்தினுடைய இறுதி வசனங்கள்ல மோமினுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வருகிறான். இறைவன் சொல்லி காட்டுகிறான், வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்ம வ உம்யானா. மோமின்கள் என்றால் யார் என்று தெரியுமா? அல்லாஹ்வை பற்றி அவர்களிடத்தில் நினைவு கூறப்பட்டால்,
திருமறை குர்ஆனை பற்றி, நபி மொழிகளை பற்றி, இறை தூதரை பற்றி, இறைவனை பற்றி அவரிடத்தில் சொல்லப்பட்டால் லம் யஹ்ரு அலைஹா சும்மன் உம்யானா, அவர்கள் செவிடர்களாக குருடர்களாக அப்படியே கேட்டுவிட்டு செல்ல மாட்டார்கள். திருமறை குர்ஆனுடைய வசனம். ஹதீஸ்னு சொன்ன உடனே ஹதீஸ் தானே, அதெல்லாம் கிடையாது, ஹதீஸ் தான் அப்படிங்கிறதுக்கு நீ ஊர்ஜிதம் பண்ணு, ஆதாரத்தோடு நீ தெரிஞ்சுக்க. அவர் சொன்னார், இவர் சொன்னார், அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், இது கிடையாது. ஏன்னா அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். குர்ஆனுடைய வசனத்தையே சொன்னாலும் அது குர்ஆன்ல இருக்குதா, அதை பார்க்கணுமா இல்லையா? ஒரு ஆள் சொல்லிட்டு போயிருவாரு, ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிருவாரு, அந்த சட்டம் குர்ஆனில் இருக்கிறதா? ஆயத்தை அழகா படிப்பாங்க, மொழியாக்கம் அழகா செய்வாங்க, ஏதாவது ஒரு சட்டத்தை சொல்லிட்டு போயிருவாங்களே. இன்னைக்கு நடைமுறையில் அப்படித்தானே இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த பிறை விவகாரம் நம்ம ஊர்ல என்ன பார்க்கலாம், கணிப்புன்னு ஒருத்தன் சுத்திக்கிட்டே இருப்பான், ஆயத்து தான் சொல்லுவான். வஷம்சு தஜ்ரீலி முஸ்தக்கரிலஹா தாலிக தக்தீருல் அஸீஸுல் அலீம், சூரியன் அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஓடு பாதையில ஓடிக்கொண்டே இருக்கிறது இப்படின்னு ஆயத்தை சொல்லுவான். சொல்லிட்டு என்ன செய்வான், சூரியனை பத்தி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உடனே டக்குன்னு அந்த ஆயத்தை படிச்சுட்டு அர்த்தத்தை இப்படி சொல்லிட்டு, எனவே சகோதரர்களை தெரிந்து கொள்ளுங்கள், நீங்க பிறையெல்லாம் பார்க்க கூடாது, நீங்க பிறைய கணிச்சுக்கணும் அப்படின்ட்டு போயிருவான். அட பிறைய கணிக்கிறதுக்கும் இந்த ஆயத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? என்னைக்காக கேட்கிறோமா? ஆயத்தை தான் படிக்கிறார்கள், அதுக்கு பொருளும் செய்கிறார்கள், ஆனால் சட்டங்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த ஆயத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு செய்தியை சொல்லிட்டு போறாங்க. கேட்கணும்ல, யாராவது கேட்கிறோமா? சில பேர் சஹாபாக்களை பின்பற்றணும்பாங்க, அதுக்கு ஒரு வசனத்தையும் படிப்பாங்க, அந்த வசனத்துல அப்படி ஒரு அர்த்தம் இருக்குதா, அந்த கருத்து இருக்குதா, நம்ம கேட்கறது இல்லை. மதுஹபுகளை பின்பற்றணும்பாங்க, அவங்களும் ஒரு ஆயத்தை தான் சொல்லுவாங்க. மதுஹபை பின்பற்றுவதற்கும் ஏதோ மூதாதியருடைய கருத்தை சொல்றது இல்லை, அதையும் ஆதாரம் காட்டுவாங்க. அதை விட கூடுதல் ஆதாரம் எதை காட்டுவாங்கன்னா, அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி இருக்கிறான், ஷாஃபி இமாமை பின்பற்றணும்னு, ஹனஃபி இமாமை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி இருப்பான். கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஆளுகள் கேட்பாங்க, இப்ப ஷாஃபி இமாம் பிறக்கும் போது ஆயத்து ரசூலுல்லாஹ் முடிஞ்சு போச்சே, அல்லது ஷாஃபி இமாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே குர்ஆன் இறக்கியறப்பட்டு விட்டாச்சே, அப்ப முன்னறிவிப்பு எதுவும் இருக்குதா குர்ஆன்ல? ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு ஏதாவது செய்துட்டு போயிருப்பாங்களா? பல முன்னறிவிப்பு செய்திருக்கிறாங்களே. அதே மாதிரி ஷாஃபி வருவார், ஹனஃபி வருவார், அவரை பின்பற்றணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஏதாவது சொல்லிட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா தான் ஒரு ஆயத்து இருக்குது அப்படிம்பாங்க. என்ன ஆயத்தப்பா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க, அதிகார உடையவர்களுக்கு கட்டுப்படுங்கள். இந்த அதிகார உடையவர்கள் யார் என்று தெரியுமா? அதான் இமாம் ஷாஃபி, இமாம் ஹனஃபி, இமாம் ஹம்பலி, இமாம் மாலிகி, இமாம் அவுசாயி, இமாம் சௌரி. எங்கப்பா இவ்வளவு வழக்கம் அங்க இருக்குது? ஆயத்துல அதிகாரம் உடையவர்களுக்கு கட்டுப்படு, இப்படித்தானே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். நீ எதுக்கு அங்க இவ்வளவு பில்டப் பண்ண, இவ்வளவு செய்தி எப்படி உள்ள திணிச்ச? அந்த இமாமை பின்பற்றி, இந்த இமாமை பின்பற்றி, அவரை பின்பற்றி, இவரை பின்பற்றுன்னு சொல்லி இந்த ஆயத்துல எங்க இருக்குது? அப்ப இப்படி கேட்கணும்ல. ஆயத்தை படிச்சது உண்மை, அர்த்தம் வைத்தது உண்மை, அது எல்லாம் சரிதான், சொல்லக்கூடிய சட்டம் வேற ஏதாவது ஒண்ணு சொன்னாங்க. அப்ப இது இப்படி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு இன்னைக்கு சொல்வதற்கு என்ன காரணம்னா, நம்ம கேள்வி கேட்கல. உமர் மாதிரி நீ கேட்டு பாருங்க, இப்னு உமர் மாதிரி நீங்க கேட்டு பாருங்க, மற்ற நபி தோழர்கள் இந்த மார்க்கத்தை அறியக்கூடிய விஷயத்துல ஒரு ஹதீஸ் என்று சொன்ன உடனே எப்படி தலையாட்டாம அதுக்கு ஆதாரத்தை கேட்டார்களோ, வேறு வேறு சாட்சிகள் மூலமாக அவர்கள் நிரூபிக்க சொன்னார்களோ, இதை மாதிரி நீங்க கேட்டு பாருங்க. இந்த மார்க்கத்துல மௌலிது வந்திருக்குமா? இந்த மார்க்கத்துல ஃபாத்தியா வந்திருக்குமா? ஹத்தம் வந்திருக்குமா? ராத்திபு வந்திருக்குமா? இருட்டு திக்ர்கள் வந்திருக்குமா? அல்லாஹ்வுடைய பள்ளியிலே உட்கார்ந்து கொண்டு முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மோசமான நிலை ஏற்பட்டிருக்குமா? பள்ளிவாசல உட்கார்ந்து தானே அதையும் சொல்றாங்க. ஹாதிரு ஹாதிரு அப்துல் காதர் ஜீலானி ஹாதிருன்னு சொல்றாங்களே, அந்த மௌலூதை அங்கான உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு சமமாக, அல்லாஹ்வுக்கு இணையாக மனிதர்களை கற்பனை செய்து கொண்டு மனிதர்களையே கடவுளாக ஆக்கக்கூடிய நிலை, இவ்வளவு மோசமான நிலை வருமா? எங்கே இந்த தவறு நடக்கிறது என்றால், எங்கே நம்ம வாய் மூடிக்கொண்டு இருக்கிறோமோ, மார்க்கம் என்ற பேரால, இஸ்லாம் என்ற பேரால, குர்ஆன் என்ற பேரால, ஹதீஸ் என்ற பேரால இவங்க ஒன்று செய்தியை சொல்லும் போது நம்ம மௌனமாக இருந்து கொண்டு தலையாட்டிட்டு போகும்போது இவ்வளவு பெரிய அனாச்சாரங்களும் அக்கிரமங்களும் நம்முடைய சபையில அல்லது நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில உள்ளே ஊடுருவுகிறது. நீங்க ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. நிறைய ஆலிம்கள்ட்ட கேள்வி கேட்கும் போது கோபம் வருவதற்கு இது ஒரு காரணம்.
ஆனால் அந்த சம்பவம் நான் சொன்ன 2-3 சம்பவம், இதுல உமர் கோவப்படல, கேள்வி கேட்ட அவங்களும் கோவப்படல, செய்திகளை சொன்னாங்களே அவங்களும் கோவப்படல. ஆனா நம்மளுக்கு கோவம் மட்டும் வருது. ஒரு ஹதீஸ வந்து ஒரு ஆள் சொல்லிடுவாரு, எங்கப்ப ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்டாச்சுன்னா, இருக்கு இருக்கு உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படிங்கிறான். எப்ப இருந்ததுன்னா சொல்ல, இருந்ததுன்னா அந்த ஹதீஸ ஆதாரத்தோடு காட்டிருவேன், உனக்கு அரபி தெரியுமா அப்படிங்கிறான். சரி எனக்கு அரபி தெரியாது, தமிழ்ல நீங்க காட்ட, அந்த ஹதீஸை இன்னும் மொழியாக்கமே பண்ணல அப்படிங்கிறான். சரி இப்ப ஏதாவது ஒரு நம்பரையாவது சொல்ல, நம்பர் மட்டும் உனக்கு சொன்னா உனக்கு எல்லாத்தையும் நீ படிச்சிருவியோ அப்படிங்கிறான். என்ன ஒரு ஹதீஸ் வந்து நீ சொல்லி இருக்கிற ஹதீஸ் ஆதாரம் கேட்டால் ஆதாரம் சொல்ல வேண்டியதானே. நிறைய பேருக்கு அது கோபம், ஆதாரத்தை கேட்டாலேயே தலையை பிச்சுக்கிட்டு ஓடுறான். ஆதாரம்னா உங்கள்ட்ட சொல்லணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு காலத்தில் நடந்த ஒரு செய்தி, தமிழ்நாட்டில் நடந்த ஒரு தகவல் உங்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும். கடையனூர்ல உண்மையாக நடந்தது. 80களில் நாம பிரச்சாரம்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பிரச்சாரம் பண்ணக்கூடிய நம்முடைய மூத்த தாயிகள் அப்படி பிரச்சாரம் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்திலையும் நாம இன்னைக்கும் சொல்றதுதான், எந்த சட்டமா இருந்தாலும் குர்ஆன்ல இருந்த ஆதாரம் தான், ஹதீஸ்ல இருந்த ஆதாரம் தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி அன்னைக்கு பேசிட்டே இருக்கிறாங்க. அப்ப எதிரணியில இருக்கக்கூடிய அந்த சுன்ன ஜமாத்தை சார்ந்த ஒரு ஆலிம் வந்து அவர் ஒரு செய்தியை சொல்லிட்டார். உடனே நம்ம சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நீங்க இந்த செய்தியை சொல்லி இருக்கிறீங்க, இதை வந்து குர்ஆன் அல்லது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல இருந்து நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு அந்த ஆலிம் என்ன கேட்டா தெரியுமா, நீங்க என்ன இல்லாம சொல்றீங்களே, நான் உங்கள்ட்ட ஆதாரம் கேட்டானா, அதே மாதிரி நான் என்ன சொன்னாலும் நீங்க என்கிட்ட ஆதாரம் கேட்க கூடாது எப்படின்னு பாருங்களேன். நீங்க சொல்லும்போது நான் கேட்கவா செஞ்சேன், நீங்க ஹதீஸ் சொல்றீங்கல்ல, அது புகார்ல இருக்குதா, முஸ்லீம்ல இருக்குதா, திருமதியில இருக்குதா, இது நான் கேள்வி கேட்கலப்பா. அதே மாதிரி நான் ஒண்ணு சொன்னா நீங்களும் கேட்காதீங்க, உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்காம மாதிரி நீங்களும் என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. எப்படி நீங்க யோசிச்சு பாருங்களேன், கேள்வி கேட்டால் அங்க இருக்கக்கூடிய நல்லது கெட்டது வந்து வெளியில வந்துடும். யார்கிட்ட நீங்க கேள்வி கேட்டு பாருங்க, அறிவுள்ளவன் பதில் சொல்லுவான், முட்டாளுக்கு தான் கோபம் வரும். இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய அறிஞர்கள் என்று சொல்லப்படுகின்ற எந்த அமைப்பும் நீங்க எடுத்து பாருங்க, கேள்வி கேட்கும் போது கோபம் வருதா, அங்க ஏதோ சம்திங் ராங், அதான் அர்த்தம். கேள்வி கேட்கும் போது, ஆதாரத்தை கேட்கும் போது அங்க சரியான பதில் வருகிறதா, அது கரெக்ட். அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஜமாத்தை நோக்கி அத்தனை பேரும் கேள்வி கேட்கலாம். நீங்க டிஎன்டிஜே நீங்க எங்க பார்த்தாலும் கேள்விகளை அதிகமாக சந்திக்கக்கூடியது அது நம்மளா தான் இருப்போம். எவ்வளவு கேள்வி வந்தாலும் நாம சந்திக்கிறோம். ஏன் நம்மள்ட்ட அந்த பழக்கம் வந்துச்சு, இந்த பக்குவம் வந்தது காரணம் என்ன, திருமறை குர்ஆன்ல நாம படிச்சு காட்டினே அந்த ஆயத்து தான் நம்மளை பக்குவப்படுத்துகிறது. மூமினி என்றால் அவங்க ஆய்வு பண்ணுவாங்க, மூமினாக இருக்கக்கூடியவர்கள் ஆய்வு பண்ணி தான் பின்பற்றுவார்கள். குர்ஆனுடைய ஹதீஸுடைய வாசகங்கள் சொல்லப்பட்டாலும் அது உண்மைதானா என்று தெரிஞ்சதுக்கு பின்னால்தான் அவங்க உறுதியாக இருப்பாங்க என்று இறைவன் சொன்னதின் காரணத்தினால, அந்த வசனங்களை நம்ம படிச்சதின் காரணத்தினாலதான் இன்னைக்கு இந்த போக்குல இருக்கிறோம். எல்லாரும் எவ்வளவு கேள்வி கேட்டாலும் நம்ம அசராம பதில் சொல்லிட்டே இருக்கிறோம். நான் ஒரு ஆள் மட்டும் கேள்வி கேட்கல, ஆர்எஸ்எஸ் நம்மளை நோக்கி கேள்வி கேட்கிறான், இந்து மணி நம்மளை நோக்கி கேள்வி கேட்கிறான். அதே மாதிரி வந்து இஸ்லாமிய அமைப்புகள் என்று எத்தனை அமைப்புகள் இருக்குதோ அத்தனை அமைப்பு நம்மளைத்தான் ரவுண்டு கட்டி கேள்வி கேட்கிறான். பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல நீங்க திறந்து பாருங்க, டிஎன்டிஜே பற்றி குறை சொல்லாத, கேள்வி கேட்காத ஒரு வாட்ஸ்அப் உண்டா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் உண்டா, பேஸ்புக் உடைய குரூப் உண்டா, அத்தனை பேரும் கேள்வி கேட்கிறாங்க. சளைக்காம நாமளும் பதில் சொல்றோம். ஆனால் இதே போன்ற உள்ள ஒரு கேள்வி எந்த அமைப்பாக சந்திக்கிறாங்களா, அல்லது அவங்கள்ட்ட கேள்வி கேட்டால் பதிலாவது வருதா, கேள்வி கேட்பாங்க. மற்ற அமைப்புகளை நோக்கி இதுக்கு என்ன ஆதாரம், இதுக்கு என்ன விவகாரம் அப்படின்னு கேட்டா கூட அப்படியே சைலண்டா. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உன்ட்ட நான் ஆதாரம் கேட்டனா, நீ ஏன்ட்ட ஆதாரம் கேட்காத, அதுல எழுதப்படாத ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நிறைய பேர் அப்படி போறாங்க. ஆனா இது டேஞ்சர். ஒரு நல்ல அமைப்பா கெட்ட அமைப்பா என்று தீர்மானிப்பதற்கும் இது வேணும். பதில் சொல்றாங்களா, கேள்விகளை சந்திக்கிறாங்களா, கேள்வி சந்திக்காம இருக்கிறாங்களா, இதை வச்சே முடிவு பண்ணலாம். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். சஹாபாக்குடைய வாழ்வுல இது ஒரு அற்புதமான ஒரு பாடங்கள், ஒரு அற்புதமான ஒரு படிப்பினை, ஒரு அழகான ஒரு தியாகத்தை நமக்கு அவங்க அற்புதமாக நமக்கு சொல்லி தந்து இருக்கிறாங்க. இந்த இது நம்மகிட்ட வேணும். சஹாபாக்களை வந்து நம்ம பின்பற்றவும் மாட்டோம், பின்பற்றணும் அவங்க சொல்லவும் இல்லை, அந்த கான்செப்டே இஸ்லாத்துல இல்ல. அல்லாஹ் ரசூலை தான் பின்பற்றணும். இருந்தாலும் அல்லாஹ் ரசூலை பின்பற்றக்கூடிய அந்த விஷயத்துல அவங்க காட்டி தந்த வழிமுறைகள், அவங்க நடந்து கொண்ட விதங்கள், யாரையும் எது சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை.
இது ஒரு வகையான கான்செப்ட், இதை புரிந்துக்கிடுங்க. அதே மாதிரி சஹாபாக்கள்கிட்ட நாம படிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மார்க்க அறிவை தேடக்கூடிய விஷயத்துல ரொம்ப முனைப்பு காட்டுவாங்க. நம்மள மாதிரி தொட்டுக்கோ தொடச்சுக்கோ அப்படின்னா போயிட மாட்டாங்க. ஒரு செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே சரி அப்படின்ட்டுனா போயிடுறது இல்லை. அது எந்த அளவுக்கு நுணுக்கமாக ஆழமாக இன்னும் சற்று கூடுதலான தகவலை பெற முடியுமோ அந்த தகவலை எல்லாம் அவங்க பெறுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க பாருங்களேன், ஹதீஸ்களை சொன்ன மாத்திரத்திலே கேள்வி கேட்கிறது, ரசூலுல்லாஹ்வை திரும்ப திரும்ப மடக்கி மடக்கி கேள்வி கேட்கிறது, இது எல்லாம் சஹாபாக்கள்கிட்ட இருக்கும். ரசூலாவே மடக்குவாங்க. உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்றாங்க. சில நபி தோழர், சில முஸ்லிம்கள் அவங்க மறுமையில வருவாங்க. லேசா அவங்க கேள்விலாம் ஒண்ணுமே கேள்வி கணக்கு இல்லாம அப்படியே அப்படியே சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. லேசா கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சாதாரணமாக அந்த கேள்வி கணக்க ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க. ஆயிஷா நாயகி உடனே ஒரு ஆயத்தை கேட்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல மிக கடுமையாக சொல்றானே, கேள்வி கேட்கப்படுவது என்பது அது பயங்கரமா இருக்கும்ல அல்லாஹ் சொல்றான். கேள்வி கேட்கப்பட்டவர்கள் எல்லாருமே ரொம்ப அவங்க நாசமா போயிருவாங்க, அல்ல நரகத்து போயிருவாங்க என்ற கோணத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, நீங்க அப்படி நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடலாங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்களே என்ன? இது யார்கிட்ட கேள்வி கேட்கிறது? ரசூலுல்லாஹ் ஒரு தகவலை சொல்றாங்க, அப்ப கேட்டு போக வேண்டியதானே? அப்படிலாம் இல்ல. சொன்ன தகவல் குர்ஆனுக்கு ஒத்து இருக்கிறதா? அல்லாஹ் சொன்ன அந்த வரிகளுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தகவல் கரெக்டா பொருந்தி போகிறதா? இது ரசூலுல்லாஹ்ட்டே அவங்க கேட்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கேள்வி என்பது ரெண்டு வகை இருக்குதுமா. ஒரு கேள்வி என்ன, மூமின்களுக்கு உள்ள ஒரு சாதாரண ஒரு கேள்வி. அது ரசூலுல்லாஹ் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல வேறு வேறு சந்தர்ப்பங்கள்ல அது விளக்குறாங்க. ஒரு மூமின் வருவான், அவன் நன்மையோடு நிற்பான். நின்ன உடனே அல்லாஹ் கேட்பான், ஏப்பா இந்த தப்பு பண்ணியா? ஆமா பண்ண. இந்த தப்பு பண்ணியா? ஆமா பண்ண. அதை பண்ணியா? இதை பண்ணியா? இப்படி நல்லா கேட்பானா. இப்படி கேட்ட உடனே அந்த மூமின் நினைப்பாராம், முடிஞ்சு போச்சு, அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்கிறானே, ஒண்ணு கூட விடாம அல்லாஹ் கேட்கிறானே, அப்ப நம்முடைய லைஃப் அவ்வளவுதானா, நரகம் தானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அல்லாஹ் சொல்லுவானா, இதெல்லாம் நீ செஞ்ச, இருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன், உன்னை கேவலப்படுத்த மாட்டேன், இந்த தப்பெல்லாம் நீ செஞ்சது உண்மைதான், இப்ப நான் மன்னிச்சேன், போ சொர்க்கத்துக்கு போ அப்படிங்கிறானா. இன்னொரு கேள்வி இருக்குது, அல்லாஹ் யாரை துருவி துருவி கேள்வி கேட்கிறானோ அவன் நரகத்துக்கு போயிருவான். இது என்ன கேள்வி? ஃபார்மாலிட்டிக்காண்டி கேட்கிறது. அல்லாஹ் ரெண்டு வகையான கேள்வி கேட்கிறான். சில மூமின்கள் நல்லடியார்களை பத்தி அப்படி போற போக்குல சும்மா அப்படியே செஞ்சியா செஞ்சா சரி போ அப்படிங்கிறது. இன்னொரு கேள்வி என்ன, என்ன செஞ்சாலும் கேட்கிறது. கோயத்துக்கு வந்தியா? எந்த ரூம்ல தங்குன? எவ்வளவு நாளா தங்குன? எவ்வளவு சம்பாதிச்ச? அந்த சம்பாத்தியத்தை டிடிஐ எப்படி அனுப்புன? ஊருக்கு எவ்வளவு கொடுத்த? இங்க எவ்வளவு சீரழிச்ச? எதுக்கெல்லாம் நீ பயன்படுத்தின? இப்படியே கேட்டுட்டே இருந்தா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு தீனாரை நீங்க செலவு பண்ணீங்க, அந்த ஒரு தீனார்ல ஒரு தீனார் அளவுக்கு கேள்வி கேட்கலாமா இல்லையா? 1,00,000 கேள்வி அல்லாஹ் நினைச்சா கேட்பான்ல. இப்படி இப்படி கேட்ட என்ன ஆகும்? ஒரு தீனார் சம்பாதிச்சதற்கு, ஒரு 2 ரூபாய் சம்பாதிச்சதற்கு இவ்வளவு கேள்வின்னா லட்சம் ரூபாய் கோடி ரூபாய் சம்பாதிச்சிருப்போமே. அப்ப அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுது? அத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன்னு கிஷவுதிப, எவன் துருவி துருவி விசாரிக்கப்பட்டானோ அவன் நரகத்துக்கு தான் போவான். இப்பதான் ஆயிஷா நாயகி திருப்தி அடைகிறாங்க. ஓஹோ, இப்படி 2 கேள்வி இருக்குதா? அப்போ அல்லாஹ் லேசா விசாரித்தா அவங்க சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. அதே நேரத்தில் மிக கடுமையாக துருவி துருவி அல்லாஹ் விசாரிச்சா நரகத்துக்கு போவாங்க. இப்படியா? எப்படி ரசூலுல்லாஹ்ட்ட கிராஸ் பண்ணு பாருங்களேன். இந்த பாடத்தை படித்த சஹாபாக்கள் பின்காலத்தில் அவங்க எப்படி கிராஸ் பண்றாங்க நீ பாருங்க. அதாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் எங்க கூடிய ஒரு நபி தோழர், அவர் என்ன செய்யறாரு, எப்ப பார்த்தாலும் பொம்பளைகளை லானத்து பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அவரு அந்த பொம்பளை நாசமா போட்டும், இந்த பொம்பளை அப்படின்னா வேணும்னு சொல்றது இல்லை, ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பொம்பளை நாசமா போகட்டும், புருவங்களை தீட்டிக் கொள்ளக்கூடிய பொம்பளை நாசமா போகட்டும், பற்களை அழகுக்கா அப்படி தீட்டிக் கொள்ளக்கூடிய பொம்பளை நாசமா போகட்டும், இப்படின்னு அவன் நாசமா போட்டோம். இப்படித்தானே அங்க இருந்த ஒரு உம்மு யாக்கூப் எங்கக்கூடிய ஒரு பொம்பளை நேரடியாக வராங்க. இப்னு மசூத கேட்கிறாங்க, என்ன இப்னு மசூதே, எப்ப பார்த்தாலும் ஒரே அவன் நாசமா போட்டோம், இவங்க நாசமா போட்டோம், இதான் உங்களுக்கு பொழப்பா? என்ன இப்படி ஒரே இப்படி சொல்லிட்டே இருக்கிறீங்களே?
உடனே இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, எனக்கு என்னமா வந்துருச்சு, குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி சபிக்க சொன்னான், அதனால நானும் சபிக்கிறேன், அல்லாஹ் சொன்னதுனால நான் செய்யறேன், எனக்கு என்ன வந்துருச்சு, ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்கள் நாசமா போகட்டும்னு நானாவா இட்டுக்கட்டியா நான் சொன்னேன், அது குர்ஆன்ல இருக்குது. உடனே இந்த பொம்பளை பிடிச்சிட்டாங்க, குர்ஆன்ல இருக்குதா, அட்டை டு அட்டை நான் படிச்சுட்டேன், யார்கிட்ட ஏமாத்திரியா, குர்ஆன்ல இருக்குதுன்னு எடுத்து காட்டுங்க. ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்கள் நான் நாசமாக்கட்டும்னு ஒரு ஆயத்தை எடுத்து காட்டுங்க. புருவ முடிய மலிக்கக்கூடிய பெண்களை அல்லாஹ் நாசமாக்கட்டும் சொன்ன ஒரு ஆயத்தை எடுத்து காட்டுங்க. எப்படி கேள்வி நீங்க பாருங்களேன், ஆச்சரியப்பட்டு போயிருவோம். இன்னைக்கு அப்படி இல்லை, இப்படி இது குர்ஆன்ல இருக்குது ஹதீஸ்ல இருக்கு சொன்னா கூட தலையாட்டிட்டு போறோமே, அவங்கெல்லாம் அப்படி கேட்கல. என்ன கொண்டா குர்ஆன்ல இருந்துன்னா எடுத்து காட்டு. உடனே அவங்க இப்னு மஸ்ஊத், நீ குர்ஆனை அட்டை டு அட்டை படிச்சிட்டியம்மா? ஆமா ஃபுல்லா படிச்சுட்டேனே, முழுமையா நான் படிச்சுட்டேன். அப்படியா, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு பாத்தியா, என்ன வசனம், ஒமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, இப்படி ஒரு வசனம் இருக்குதா? இந்த இறை தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்திருக்கிறாரோ அதை நீங்கள் எடுத்து நடங்கள், இந்த இறை தூதர் உங்களை எதை விட்டும் தடுத்து இருக்கிறார்களோ அதுல இருந்து விலகி நடங்கள் என்று ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்கா? ஆமா இருக்குது. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அது கேள்வி தானே. ஏன்னா அவர் ஒண்ணு சொல்றாரு, ஆயத்தை இன்னொன்னு படிக்கிறார், அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்களேன். உடனே இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, சம்பந்தம் இருக்குது, ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, லஅன அல்லாஹுல் வாசிமாத்தி வல் முஸ்தௌசிமாத், அல்லாஹ்வுடைய தூதர் தான் இப்படி சொன்னாங்க, ஒட்டுமுடி வைக்கக்கூடிய, ஒட்டுமுடி வைத்து விடக்கூடிய, பற்களை தீட்டக்கூடிய, பற்களை அழகுக்காவடி தீட்டி விடக்கூடிய, புருவ முடிகளை மலிக்கக்கூடிய, அழகுக்காவடி புருவ முடியை மலித்து விடக்கூடிய இந்த செயலை செய்யக்கூடிய இந்த பெண்கள் நாசமாகட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதை அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த இறை தூதர் சொன்னதை நீங்க எடுத்து நடங்கங்கறான். ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்கள் நாசமா போட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் இங்க என்ன சொல்றான், ரசூலுல்லாஹ் சொன்னதை நீ பின்பற்றுங்கறான். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா, அல்லாஹ் அதை பின்பற்ற சொல்லிட்டானா, அதனால நான் செய்யறேன். ஆதாரம் சரியா போச்சா, மேட்ச் ஆச்சுல. நம்ம மாதிரி அந்த பொம்பளை உம்மு யாக்கூப் அடுத்த ஒரு கேள்வி, நம்மள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கும், ஒரு ஆள்கிட்ட போய் கேட்போம், பா இதுக்கு என்ன ஆதாரம், விரல் ஆட்டணுங்கிறீங்கள அதுக்கு என்ன ஆதாரம், நசையில இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு, எடுத்து காட்டுங்க பாய் அப்படிம்பாரு. அப்படி ஒரு ஹதீஸே இல்லை அப்படிம்பாரு. நம்ம அந்த ஆதாரத்தை எடுத்துட்டு ஜெராக்ஸ்லாம் எடுத்து பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துட்டு அவர்கிட்ட போய் கொடுத்தாச்சுன்னா போதும். ஓ இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கோ காட்டிட்டீங்கன்னா, ஆனா நீங்க அதை பின்பற்றுதீங்களா, உங்க அத்தா அதை பின்பற்றுதாரா, உங்க அண்ணன் அதை பின்பற்றுதாரா, உங்க ஊர்ல எத்தனை பேர் இதை பின்பற்றுதான், போயா ஹதீஸ அப்படின்றதான். முதல் கேள்வி என்ன, விரல் ஆட்டணும், ஆதாரத்தை கொண்டு வா அப்படின்னா, சரி ஆதாரத்தை கொண்டு போய் கொடுத்த உடனே நீ யாருலாப்ப செய்யறா, நீ ஹதீஸ காட்டிட்ட எவனாவது செய்யறானா, இந்த மாதிரி எதுக்கு முதல்ல ஆதாரம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு ஆதாரத்தை கேட்கறது, ஆதாரத்தை காட்டின உடனே ஒன்னும் பேச முடியாது அப்படின்னு ஆன உடனே வேற ஏதாவது குண்டக்க மண்டக்க அப்படி போறது. இது நம்மள்ட்ட நிறைய பேர்ட்ட இன்னைக்கு இருக்கும், நம்ம நடைமுறையில கூட நிறைய பேர் இதை நீங்க சந்திக்கத்தான் செய்வீங்க. இப்ப இத மாதிரி உம்மு யாக்கூப் ஆதாரத்தை கேட்டாங்க, அவரு இப்னு மஸ்ஊத் ஆதாரத்தை சொல்லியாச்சு. அப்ப என்ன செய்யறது, உம்மு யாக்கூப் அடுத்து ஒரு பாயிண்ட போடுறாங்க, எல்லாம் சரிதான், ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்களை சபிச்சிங்க, அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது அல்லாஹ் எடுத்து நம்மள நடக்கணும்னு சொல்லிட்டான், அதனால நீங்க சபிச்சிங்க, எல்லாம் சரிதான், உங்க வீட்டுக்காரி ஒட்டுமுடி வச்சிருக்காங்க எப்படின்னு பாருங்களேன். இப்னு மஸ்ஊத் போய் உங்க வீட்டுக்காரி உங்க மனைவி ஒட்டுமுடி வச்சிருக்காங்கல்ல அப்படின்னு இப்னு மஸ்ஊத், அப்படியாமா நம்மள மேல அவங்க பேசல, என் மனைவி ஒட்டுமுடி வச்சிருக்கிறாளா, போ நீனும் பொம்பளை தானே, என் மனைவி வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க, அவங்களும் பொம்பளை தான், போ போய் பாரு அப்படின்னு உம்மு யாக்கூப் வீட்டுக்குள்ள போறாங்க. போய் இப்னு மஸ்ஊதுடைய மனைவியை பார்த்து முடியெல்லாம் செக் பண்றாங்க, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா, டோப்பா முடியா, ஒரிஜினல் முடியா அப்படின்னு எல்லாம் செக் பண்ணிட்டு வெளியே வராங்க. வெளியே இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, இல்ல உங்க மனைவி முடி ஒரிஜினல் தான், டோப்பா முடினா இல்ல, சவரி முடின்னு சொல்லுவோம்ல அது மாதிரினா ஒண்ணு இல்ல, ஒரிஜினல் தான். அடுத்து அடிக்கிறாங்க இப்னு மஸ்ஊத், ஏமா நான் ஊருக்கு உபதேசம் பண்றேன், ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்கள் நாசமா போட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், என் மனைவி
ரசூல்லா தடுத்த, ரசூல்லா சபிச்ச அந்த காரியத்தை செய்திருப்பான் என்றால் ஃபலா உஜாமி உஹா, என் மனைவியோடு நான் குடும்பம் நடத்திருக்க மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கிற? எப்படி நீங்க பாருங்களேன். அப்ப இதுதான், அதாவது இந்த செய்தியில நம்மளுக்கு தேவையான பாடங்களும் படிப்பினைகளும் என்னன்னா, ஒருவர் ஒரு செய்தியை சொல்றாரு, பொம்பளையா இருந்தாலும் தலையாட்டிக்கிட்டா போகல, ஆதாரத்தை ரசூலாட்ட அவங்க எப்படி கிராஸ் கொஸ்டின் பண்றாங்களோ ஆயிஷா நாயகி, அதே மாதிரி இவங்க கிராஸ் கொஸ்டின். ஆயத்தை காட்டு, ஹதீஸ காட்டு, அது நீ நடைமுறைப்படுத்துறியா? உன்னுடைய வாழ்க்கையில நீ பின்பற்றுறியா? உன் குடும்பத்தில் அதை பின்பற்றுறாங்களா? இதுதான நபி தோழர்களுடைய அந்த தியாகங்கள். மார்க்கத்தை படிக்கக்கூடிய விஷயத்துல, மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்துல அவங்க பின்பற்றின ஒரு தியாகம் என்றால் இதுதான். யாருக்கும் வளைஞ்சனா கொடுக்க மாட்டாங்க. ஹதீஸ் என்றால் ஹதீஸ் என்ற நிலையில அவங்க நிற்பாங்க, ஆயத் என்றால் ஆயத் என்ற நிலையில அவங்க நிற்பாங்க. இதை தாண்டி இன்னொரு நிலைக்குலாம் அவங்க போயிட மாட்டாங்க. ஆயத்து ஹதீஸ் சொன்ன மாத்திரத்திலேயே அந்த ஸ்டாண்டர்ட் நின்றுவாங்க. நம்மள்ட்ட இது இருக்கா? இந்த தியாகத்தை நம்மள்ட்ட சொன்னாங்களா? சஹாபாக்கள் இந்த நிலைப்பாடை எடுத்திருக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸ் தான் அவங்களுடைய வாழ்க்கை. அதுவும் பலவீனமான ஹதீஸை கூட அவங்க பின்பற்ற மாட்டாங்க. ஒருவர் சொன்ன அல்லது அறகுறையாக சொன்ன அந்த தகவலை கூட ஏத்துக்கிட மாட்டாங்க. ஆதாரபூர்வமான தகவலாக இருந்தா தான் அதை ஏற்றுக்கொள்வாங்க. அதை ஏற்றுக்கொள்வதிலையும் நிறைய கிராஸ் கொஸ்டின், நிறைய கேள்விகள் ரசூலாட்டையும் சரி நபி தோழர்கிட்டையும் சரி மாறி மாறி கேள்விகள். இதை நீங்க கடைபிடிச்சு பாருங்களேன். ஒருவர் ஒரு செய்தியை இன்னைக்கு நவீன உலகத்தில் வாட்ஸ்அப் பேஸ்புக்லாம் பரப்புறாங்க. ஒரு ஹதீஸ் வந்த உடனே உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸா இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு ரிப்பீட் பண்ணுங்க. எப்ப இந்த ஹதீஸ் நம்பர் போடுன்னு வருங்க, ஒன்னே உங்களை வாட்ஸ்அப் அந்த குரூப்ல இருந்து நீக்கிடுவார். சரியான ஆளா இருந்தாச்சுன்னா ஆதாரத்தை தருவார். ரெண்டுல ஒண்ணு நடக்கும். அவர் உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸா இருக்கட்டும், நீங்க படிச்ச ஹதீஸாவே இருக்கட்டும், அவர்கிட்ட ஒரு செக் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ஹதீஸ போட்டீங்க, இந்த ஹதீஸுடைய நம்பரையும் சேர்த்து போடுங்க, அந்த நூலுடைய பேரையும் நீங்க சேர்த்து போடுங்க. இன்னும் கூடுதல் தகவல் வேண்டுமானால் அந்த நூல்ல எந்த பாடத்துல எந்த பக்கத்துல இந்த தகவல் இருக்கிறது அப்படிங்கறது சேர்த்து போடுங்க. அப்படி நீங்க சொல்லி பாருங்க. ஏண்டா இவனை போய் நம்ம குரூப்ல சேர்த்தோம், இவனை போய் சேர்த்துட்டோமே அப்படின்னு வந்துடும். அதுதான் நல்லது, அதுதான் நல்லது. நிறைய சகோதரர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? பரப்பி விட்டுட்டு அது பிறகு எங்கிட்ட கேட்கறது, இந்த ஹதீஸ் இப்படி ஒண்ணு வாட்ஸ்அப்ல பயங்கரமா பரவுதே, உங்களுக்கு இந்த ஹதீஸை பத்தி தெரியுமா, இதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்ட்டு அதுக்கு பின்னாலதான் கேட்கிறாங்களே தவிர பரப்புறதுக்கு முன்னால யார் சொன்னாங்களோ அவங்க கேட்கணும்ல. ஏன்ட்ட இன்னொரு பாலிசியும் வச்சிருக்கிறேன். சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, யாராவது ஒரு அசரத்து பேசியிருப்பார், எவராவது ஒரு ஆள் பேசியிருப்பார், அவர் பேசினதை செய்தியை கொண்டு வந்துக்கிட்டு நம்மள்ட்ட கேட்கறது, இந்த ஹதீஸ் அவர் பேசியிருக்கிறார், இது ஆதாரபூர்வமா நீங்க பார்த்து சொல்லுங்களேன். நான் பார்த்து அது பலவீனம் சொல்லிடுவேன். அவர் உலகம் ஃபுல்லா பேசிட்டு இருக்கிறாரு, அவரை என்னைக்கு தடுக்க போற? அவரை தடுக்கணும்ல. ஏன்ட்ட கேட்டுட்ட நான் அது பலவீனம் அல்லது சரியான செய்தி இல்ல சொல்லிடுவேன். உங்களுக்கும் எனக்கும் உள்ள உரையாடலாக இது முடிந்து போய்விடும். நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கிடுவேன், அவ்வளவுதான். ஆனா ஒரு ஆளு இது அகில உலகத்துக்கும் பரப்புனார, அவர்கிட்ட கேட்டீங்களா? அவர்கிட்ட போய் கேட்கணும்ல. எவர் இந்த ஹதீஸை சொன்னாரோ அவர்கிட்ட போய் இந்த ஹதீஸ் எங்க இருக்கிறது, இதுக்கு ஆதாரம் எங்க அப்படின்னு கேட்டு இருந்தா அவர் ஒண்ணே ஆதாரத்தை காட்டலாம், அல்லது தான் செய்த அந்த தவறை திருத்திக் கொள்ளலாம். 4 பேர்கிட்ட சொல்லாம இருக்கலாம்ல. ஆனா நம்மள்ட்ட உள்ள பழக்கம் என்ன தெரியுமா? எவர் பேசினாரோ அவர்கிட்ட மட்டும் கேட்க மாட்டோம், அவரை மட்டும் ஒதுக்கி தள்ளிட்டு உலகத்துல வேற எல்லாத்தையும் கேட்போம். அப்ப என்ன இது, எப்படி இது போய் முடியும்? அப்ப இந்த தியாகங்கள் முதல்ல நம்மள்ட்ட வரணும். மார்க்கத்தை படிக்கிறோமா? மார்க்கத்தை படிக்கிறோம் என்றால், அந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம் என்றால் முதல்ல இந்த அடிப்படையான விஷயம் தெரியணும். ஆதாரபூர்வமான செய்தி தானா, குர்ஆனில் உள்ள தகவல் தானா, அல்லது இது ஆதாரபூர்வமானது என்பது தெரிந்து கொள்வதற்கு வேற ஏதாவது கிராஸ் பண்றோமா, வேற ஏதாவது கோணத்தில் இதை கேள்வி கேட்டு தெளிவுபடுத்த முடியுமா? இந்த நிலை வந்தா தான் அது சரியாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாமளும் உண்மையான மூமினாக மற்றவர்களையும் உண்மையான மூமினாக ஆக்க முடியும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல தியாகங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகள்ல பல தகவல்களை நம்ம கேட்டிருக்கிறோம், பல செய்திகளை கேட்டிருக்கிறோம். அந்த தியாகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட மிக முக்கியமான தியாகங்கள் இதுதான். ஏன் இதை நான் சொல்றேன் தெரியுமா? சஹாபாக்கள் பல தியாகங்கள் செய்தாங்கன்னு நீங்க கேள்விப்படுறீங்க. உயிரை கொடுத்தா உயிரை கொடுத்துருவாங்க, காசை கேட்டா காசை கொடுத்துருவாங்க, என்ன வேணும்னாலும் ரசூலுல்லாஹி காலத்துல அவங்க செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்க? இதுக்கு அடிப்படை என்ன?
நம்மள்ட்டையும் அதே உயிர் தானே இருக்குது, நம்மள்ட்டையும் அதே காசு தானே இருக்குது. சஹாபாக்களிடத்தில் எந்த உணர்வு இருந்ததோ அதே உணர்வு தானே நம்மள்ட்டையும் இருக்குது. அவங்க எப்படி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தார்களோ அதே மாதிரி நம்மளும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவங்க தானே. ஆனா நம்மள்ட்ட அந்த தியாகம் இல்லை, அந்த சஹாபாக்கள்ட்ட அந்த தியாகம் இருந்தது. அப்படின்னா எந்த அடிப்படையில் தெரியுமா? நம்மள மாதிரி ஒரு ஆயத்து ஹதீஸ் சொன்ன உடனே சும்மா, அதாவது நெஞ்சுக்கு மேல அவங்க ஏத்துக்கல. நமக்கும் அவங்களுக்குள்ள வேறுபாடு அதுதான். நெஞ்சுக்கு மேல ஏத்துக்கல, அது உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்பினாங்க, அல்லாஹ் சொன்னது என்று நம்பினாங்க. அதனாலதானே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இன்னல்லாஹ் ஹஷ்தரா மினல் முஃமினீன அம்வாலஹும் வ அன்ஃபஸஹும் பிஅன்னலஹும் ஜன்னah. மோமின்களிடத்தில் அவர்களுடைய செல்வங்களுக்கும் அவருடைய உயிருக்கும் பகரமாக அல்லாஹ் தன்னுடைய சொர்க்கத்தை விலை கொடுத்து வாங்கிவிட்டான். மோமின்கள், அந்த மோமின்களை தான் சொல்றான். சஹாபாக்கள் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய உயிரை தாங்க, அதுக்கு பகரமா நான் சொர்க்கத்தை தாரேன்னா. இந்த வசனம் இன்னைக்கு குர்ஆன்ல இருக்குது. நம்ம என்னைக்காவது இறைவனுக்காக மிகப்பெரிய தியாகத்தை செஞ்சிருப்போமா? அந்த ஆயத்து அன்னைக்கு இருந்தது, அவங்க தியாகத்தை செஞ்சாங்க. அதே ஆயத்து இன்னைக்கு இருக்கிறது, அது ஆயத்து இருக்கட்டும், நாளைக்கு செய்வோமே, அடுத்த நாள் செய்வோமே. அப்ப நமக்கும் அவங்களுக்குள்ள வேறுபாடு என்ன? குர்ஆன் மாற்றப்படல, வஹி செய்தி மாற்றப்படல, ஒரே செய்தி தான். அன்னைக்கு அவங்களும் நம்பினாங்க, நாமளும் நம்புறோம். ரெண்டுக்கும் வேறுபாடு என்னன்னா, அவங்க அழுத்தம் திருத்தமாக நம்பினார்கள். அதை நம்புவதற்கு நான் இதுவரை சொன்ன மாதிரி பல கேள்விகளை கேட்டு நம்பினார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட வஹி செய்தி வந்தாலும் திரும்ப திரும்ப அவங்க கேட்பாங்க. அதனால அவ்வளவு அழுத்தம். ஒரு நபி தோழர் வருகிறார், ரசூலுல்லாஹ்ட்ட வருகிறார். அவர் வந்த உடனே சஹாபாக்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு ஓரத்துல சாஞ்சி உட்கார்ந்து இருக்கிறாங்க. வந்தவர் குதிரைய அப்படியே ஒரு ஓரமா விட்டுட்டு வந்து கேட்கிறார், ஐயுக்கும் முஹம்மது, உங்களை யார் முஹம்மது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கூடியிருந்த தோழர்கள் சொல்றாங்க, அண்ணா இருக்கிறாங்கல்ல வெண்மையான ஒரு மனிதர், சாஞ்சுக்கிட்டாங்கன்னா உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல, இவங்க தான் முஹம்மது. உடனே ரசூலுல்லாஹ் பக்கத்துல வருகிறார். முஹம்மதே, எடுத்தெடுப்புல அப்படிதான் கேட்கிறார், முஹம்மதே உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க போகிறேன். நான் கேட்கக்கூடிய அந்த கேள்வி மிக கடுமையான ஒரு கேள்வி, அதற்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். ரசூலுல்லாஹ், சல் அம்மா பதாலக், உனக்கு என்ன தோணுகிறதோ அதை நீ கேளு. நம்மள்ட்ட இது வருமா? ஒரு ஆள் வாராரு, அறிமுகம் இல்லாத ஒரு ஆளு, முன்பின் பார்த்திராத ஒரு ஆளு, வந்த எடுப்புல வந்த மாத்திரத்திலே அவர் இப்படி கேட்கிறார், நான் உங்கள்ட்ட கடுமையா கேட்க போறேன் அப்படின்னா என்னடா இது, உனக்கு ஒரு நாலேஜ் இருக்கா, பொது அறிவு இருக்கான்னு கேட்டுவோம். எடுத்த எடுப்புல அதுதான். ஒரு சபைக்கு வார எப்படி நடக்கணும் தெரியலையா? கேள்வி கேளப்பா, ஒரு அமைதியா கேளு, ஆக்ரோஷம் இல்லாம கேளு, மென்மையா கேளு, நாங்க பதில் சொல்ல மாட்டோமா இப்படி பாம்பல. ரசூலுல்லாஹ் அதை கூட சொல்லல, அவர் இவ்வளவு கடுமையா கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் வந்து என்னன்னாலும் கேளப்பா, எப்படி நான் நீ கேளு. உடனே அவர் கேட்கிறாரு, அல்லாஹ் நீ சத்தியமாக அல்லாஹ் தான் உங்களை இறை தூதராக அனுப்புனானா? ஆமா, அல்லாஹ் மீ சத்தியமாக அல்லாஹ் தான் என்னை இறை தூதராக அனுப்புனான். அடுத்த கேள்வி, அல்லாஹ் மீ சத்தியமாக ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகை தொழ வேண்டும் என்று அந்த அல்லாஹ் தான் உங்களுக்கு வஹி அனுப்புனானா? ஆமா, அவன் தான் எனக்கு வஹி அனுப்புனான். அல்லாஹ் மீ சத்தியமாக ஒவ்வொரு வருடமும் இந்த ரமலான் மாசத்துல நோன்பு வைக்க வேண்டும் என்று அவன் தான் உங்களுக்கு வஹியை சொன்னானா? ஆமா. ஹஜ் செய்ய வேண்டும், வசதி படைத்தவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்று அவன் தான் உங்களுக்கு சொன்னானா? ஆமா. ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று இறைவன் தான் உங்களுக்கு வஹி அறிவித்தானா? ஆமா. எல்லாம் அல்லாஹ் தான் சொன்னா, அதைத்தான் உங்கள்ட்ட சொன்னேன். உடனே அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அப்படியா, நான் இதற்கு பின்னால் நீங்கள் சொன்னதில் இருந்து ஒரு விஷயத்தை நான் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன், அப்படியே நான் பின்பற்றி கொண்டு போறார். ரசூலுல்லாஹ்ட்ட இதைத்தான் 23 வருஷமா அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. ஒரு ஆளு அப்படியே கேட்டு போகல, அதை உறுதிப்படுத்துகிறார். ரசூலுல்லாஹ்ட்ட நேரடியா வந்து கேட்கிறார். அது உண்மை என்று தெரிந்ததற்கு பின்னால் அந்த சபையை விட்டு போகிறார். ஏன் உயிரை கொடுக்க மாட்டார்? ஏன் உயிரை கொடுக்க மாட்டாரு? புரிந்தார். ரசூலுல்லாஹ் என்ற ஒரு மனிதர் சொன்ன செய்தி அல்ல, நம்ம எல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீன் சொன்ன ஒரு தகவல். அதனால இறைவன் சொன்ன தகவல் என்றால் இறைவனுடைய அடிமையா இருக்கக்கூடிய நாம அவனுடைய தகவலுக்கு கட்டுப்பட்டு அடிமையா தான் போகணும். அதனாலதான் உயிரை கொடுத்தாங்க. இன்னைக்கு நாம தாடியை கொடுக்கிறது கூட யோசிப்போம். என்ன ரெண்டுக்கு உள்ள வேறுபாடு என்ன? இன்னைக்கு புரியல. வேதம்னு வழங்கி வச்சிருப்போம், ஹதீஸ்னு வழங்கி வச்சிருப்போம், அல்லாஹ்வை புரிந்து வைத்திருப்போம். ஆனால் புரியக்கூடிய விதத்தில் புரிந்து வைத்திருக்கிறோமே, அதுதான் நம்மளுக்கும் அவங்களுக்குள்ள வேறுபாடு.
அவங்க திரும்ப திரும்ப கேள்வியை கேட்டு உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்தார்கள். இன்னைக்கு நம்ம எதுக்கு கேள்வி கேட்பானே, சில பேர் இன்னைக்கு அப்படிதான் நினைக்கிறோம். கேள்வி கேட்டா அதை பின்பற்ற வேண்டி இருக்குமே, திரும்ப திரும்ப கேள்வி கேட்டாச்சுன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிலை வந்துருமே, அதனால சரி ஏதோ கேட்டது வரையும் போவோம் அப்படின்னு போயிடும். அவங்க அப்படி இல்லை, கேட்டாங்க, திரும்ப திரும்ப கேட்டாங்க, ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக. அந்த ஈமானை உறுதிப்படுத்துவதை தங்களுடைய வாழ்க்கையில அவங்க பல்வேறு இடங்கள்ல கடைபிடித்தும் நிரூபித்தும் காட்டினாங்க. இதுதான் சஹாபாக்களுடைய மிகப்பெரிய தியாகங்கள். ஒன்னு ரெண்டு தியாகம் இல்ல. அல்லாஹ்வே குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறானே, மூமின்கள்ல சில பேர் இருக்கிறாங்க, அவர்கள் தங்களை விட பிறரைத்தான் முன்னிலைப்படுத்துவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம், அவர்கள் தங்களை விட மற்றவர்களை முன்னுரிமை கொடுப்பார்கள். எதுக்கு இந்த வசனம் இறங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில இருக்கிறாங்க. ஒரு ஆள் வாராரு, விருந்தாளி வருகிறார். ரசூலா அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது. முதல்ல ரசூலாட்ட எந்த விருந்தாளி வந்தாலும், ஒரு சபைக்கு பள்ளிவாசலுக்கு வந்தாலும், ரசூலா நீங்க விருந்து கொடுங்க, நீங்க விருந்து கொடுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. முதல்ல என்ன செய்வாங்கன்னா, அவங்க முன்மாதிரியா இருந்து நான் அவருக்கு விருந்து கொடுப்பேன். இதுதான் ரசூலாவுடைய பழக்கம். அந்த அடிப்படையில் இவர் வந்த உடனே ரசூலா என்ன செய்யறாங்கன்னா, வீட்டுக்கு அனுப்புறாங்க, ஆள் அனுப்புறாங்க, ஏதாவது சாப்பாடு இருக்குதான்னு பாருங்கிறாங்க. போய் பார்த்தாச்சுன்னா மனைவி வீட்டில் சொல்றாங்க, இல்ல எந்த சாப்பாடும் இல்லை. உடனே ரசூலா சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய விருந்தாளி, இது உங்களுடைய அல்லாஹ் அனுப்பி தந்த ஒரு விருந்தாளி. இந்த அல்லாஹ்வுடைய விருந்தாளியை உங்களை யாராவது நீங்க எடுத்துக்கிறீங்களா? முதல்ல தான் தான் கொடுக்க முன் வராங்க. வீட்டுல எது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வேற யாரோ கொடுக்க போறீங்களா? உடனே ஒரு நபித்தோட நான் வேணா கூட்டு போறேன். அவர் வீட்டுக்கு கூட்டு போறாரு. வீட்டுல எந்த சாப்பாடும் இல்லை, கொஞ்சம் உணவு தான் இருக்குது, அது பிள்ளைகளுக்கு உண்டான உணவு. அப்ப என்ன செய்யறாங்க, கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசுறாங்க, இது அல்லாஹ்வுடைய விருந்தாளி, ரசூலுல்லாஹ் அனுப்பி தந்துட்ட ஒரு விருந்தாளி, அவரை கேவலப்படுத்தி விட கூடாது. அப்ப என்ன செய்யறது, இருக்கிறதோ கொஞ்சம் உணவு, நீங்களும் சாப்பிட கூடாது, நானும் சாப்பிட கூடாது, நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டா அல்லது பிள்ளைகளுக்கு அது கொடுத்துட்டா அந்த விருந்தாளி பட்னியா போயிருவாங்க. அல்லாஹ்வுடைய விருந்தாளியை கேவலப்படுத்தி விட கூடாது. என்ன செய்யறது, நம்ம எல்லாரும் உட்காருவோம், அவரும் வருவாரு, விளக்க ஆஃப் பண்ணிடுவோம், நீங்க சாப்பிடுற மாதிரி நடிங்க, அவரு சாப்பிட்டுருவாரு, அதுக்கு பின்னால நம்ம அப்படி போயிருவோம். அது மாதிரி நடக்குது. வந்த சஹாபி அவர் சாப்பிட்டு போயிடுறாரு. இது எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த நபி தோழரே வீட்டில் நடந்த எந்த தகவலையும் யாரிடத்திலும் சொல்லல. அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் அந்த நபி தோழரை கூப்பிட்டு, உங்க ரெண்டு பேரையும் செயலையும் பார்த்து அல்லாஹ்வே சிரித்து விட்டான், அல்லாஹ்வே ஆச்சரியப்பட்டு விட்டான் என்று ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க. என்னப்பா உங்க ரெண்டு பேரையும் செயலு? ஆமா, அல்லாஹ்வுடைய விருந்தாளிக்காக வேண்டி இவ்வளவு உங்களை விட அடுத்த ஆளை நீங்க முன்னிலைப்படுத்தினீங்களே, இதை பார்த்து அல்லாஹ்வே ஆச்சரியப்படுகிறான், அல்லாஹ்வே சந்தோஷம் அடைகிறான். எப்படி பாருங்க, இது எப்படி முடியும்? நீங்கள் நானே செய்வோம், கற்பனையில வருமா? நமக்கு இதெல்லாம் கற்பனையில வருமா? ஒரு தீனார் தான் இருக்குது, ஒரு ரொட்டி தான் இருக்கிறது, ஒரே ஒரு கப்பு டீ தான் இருக்குது. என்ன செய்வோம்? டீ நம்ம வீட்டில் ஒரு கப்பு தான் இருக்குதுன்னு வைங்களேன். ஒரு ஆள் வந்துட்டாரு, என்ன செய்வோம்? பாய் டீ குடிக்கிறீங்களா? இல்ல ஒரு கப்பு தான் இருக்கு, வேணா நீங்க குடிக்கலாம், இல்ல நான் குடிச்சிருவேன். வந்தாலும் என்ன நினைப்பாரு, இல்ல பாய் நான் டீ குடிச்சிட்டேன், கொஞ்சம் நாகரிகமா இருந்தா அப்பாடா குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டானே. இதுதான் நம்முடைய மனநிலை, அப்படித்தான். ஆனா அங்க அப்படி இல்லை. ஒரு கப்பு டீ இருந்தாலும் நம்மளுக்கு தேவையே இருந்தாலும் இல்ல நீங்க குடிங்க, விருந்தாளினா இதுதானே, விருந்தாளினா இப்படி. அப்ப நம்மளுக்கு அந்த பண்பு வரலன்னா இன்னும் இந்த குர்ஆன் அல்லாஹ்ட்ட இருந்து வந்தது, ஹதீஸ் என்பது அல்லாஹ்வுடைய வஹீதான் என்பதை இன்னும் ஆழமாக திங்க் பண்ணணும், இன்னும் அதை ஊர்ஜிதப்படுத்தணும், இன்னும் கேள்வி கேட்கணும். அதை ஊர்ஜிதப்படுத்திட்டு அப்புறம் நீங்க பாருங்க அது வந்துடும். அந்த தியாகங்கள் சஹாபாக்கள் செய்த அந்த தியாகங்கள் எந்த தியாகமா இருந்தாலும் நாமளும் சளைக்கிறோம், செய்ய முடியும், நம்மாலே முடியும். உயிரை கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி நிலைவான இல்லாம இருக்கலாம். பொருளாதாரத்தை கொடுக்கிறது அல்லது உடல் உழைப்பை கொடுக்கிறது அல்லது வேற ஏதாவது தியாகம் பண்றது, மார்க்கத்திற்காக வேண்டி கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி குர்ஆன் ஹதீஸை படி ஏதாவது ஒண்ணு செய்யலாம்ல. இபாதத்தில் இல்ல வணக்க வழிபாடுகள்ல கணிக்கிறது எத்தனையோ வகையான தியாகங்கள் இருக்குது. அத்தனை தியாகத்தையும் நம்ம செய்ய முடியும். ஆனால் அதுக்கு அடிப்படை இந்த சஹாபாக்கள் மேற்கொண்டாங்களே, தலையாட்டி பொம்மையாக இல்லாம உண்மையிலேயே புரிந்து கொண்டார்களே, அத மாதிரி நிலை வேணும். இதுதான் நாம இன்னைக்கு சஹாபாக்களுடைய தியாகங்கள்ல படிக்க வேண்டிய ஒரு பாடமாக நாம தெரிந்து கொள்வோம். வல்ல அல்லாஹ் அந்த நபி தோழர்கள் எப்படி இந்த குர்ஆன் ஹதீஸ் என்று தெளிவாக தெரிந்து பின்பற்றினார்களோ, அதுக்கு பல தியாகங்களை செய்தார்களோ, அதே போன்று நாமளும் இந்த குர்ஆன் ஹதீஸ் யாரு சொன்னாலும் கேட்டுக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது இல்ல.
அது குர்ஆன் ஹதீஸ் தானா, உண்மையிலே ஆயத்தில் இருக்கிறதா, ஹதீஸில் இருக்கிறதா என்பதை நாம் ஆய்வு பண்ணி அதை பின்பற்றுவோம். அப்படி பின்பற்றினால் உண்மையான மூமினாக நம்ம மாற முடியும். வல்ல அல்லாஹ் அதற்குண்டான பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்துருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.